இந்த அஞ்சலியும், பைரவியும் வந்துட்டு எல்லாமே சூப்பரா முடிஞ்சிருச்சு. இனிமே இலக்கியாவ வந்து இப்ப 7 வருஷம் ஜெயில் தண்டனை குடுக்கறது மட்டும் தான் பாக்கி அப்டின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசில என்னாச்சு அப்டின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்து மாஸ் காட்டுனது மட்டும் இல்லாம, ரேவதியோட பேர கேட்டோனே இந்த அஞ்சலிக்கும், பைரவிக்கும் அல்லு விழ ஆரம்பிச்சுடுச்சு. அப்டியே பயங்கரமா கை கால்லாம் வந்து இப்ப உதற எடுத்துக்க ஆரம்பிச்சுடுது. 2 பேருக்கும் என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அடுத்ததா இந்த பைரவி வந்துட்டு நம்ம ரேவதியோட கதைய முடிக்கணும் அப்டின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ரேவதி இருந்தா அவங்க நெனச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, நம்ம ரேவதி கிட்ட அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஏம்மா நீ எதுக்காக வந்து அதாவது நீ தான் தப்பு பண்ண எல்லாமே ஓகே தான். நீங்க 2 பேரும் நல்லவங்கன்னு சொல்லிட்டு கூட எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் நல்லவங்க கிடையாது. நீ முதல்ல என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, அந்த கௌதம் கிட்ட போயிட்டு பேசு. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருக்கிறத விட்டுட்டு அமைதியா வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லயோ இல்ல வேற எங்கேயாச்சும் போயிட்டு இந்த விஷயத்த பத்தி சொல்லு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ நெனச்சது எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இலக்கியாவ சீக்கிரமா காப்பாத்து. இல்லன்னா இவங்க எல்லாருமா சேர்ந்து இலக்கியாவ கொல்றதுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரேவதி வந்துட்டு இப்போ கௌதம் கிட்டயும், கமிஷனர் கிட்டயும் எல்லா உண்மையுமே சொல்லப் போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு, "இத எப்புட்றா கண்டுபிடிக்கிறது?" அப்படின்ற மாரி தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைரவி வந்துட்டு அந்த டாக்டர் அனுப்பிச்சு கௌதம் கிட்டயும் பேச சொல்றாங்க. அதாவது கௌதம் கிட்ட வந்து இப்ப இந்த மாரி தான் அஞ்சலி கர்ப்பமா தான் இருக்கா. அவ வந்து அவளோட வயித்துல இருக்க குழந்தைய அழிக்க பார்த்தது உன் பொண்டாட்டி தான். அது உண்மதான். வேற வழியே கிடையாது. நீ வந்து என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, அந்த அஞ்சலியும், பைரவியும் சொல்றபடி கேளு அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமும் நம்ம கௌதம் வந்துட்டு இந்த அஞ்சலி பைரவியோட பேச்ச கேட்கலாம் அப்படின்ற மாரி வந்து நினைக்கும்போது தான், நம்ம ரேவதி இருந்துட்டு சரியான நேரத்தில ஃபோன் பண்றாங்க. "யார்றா இது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுத்து பேசும்போது தான் தெரிய வருது. "நான் ரேவதி அம்மா பேசுறேன்." அப்படின்ற மாரி வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. எங்க போயிருந்தீங்க இத்தன நாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்கும்போது, கௌதம் அதெல்லாம் வந்து விடுப்பா. முதல்ல இலக்கியாவ காப்பாத்தணும். நீ உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்றாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும் கிளம்பி நேரா வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு பக்கத்திலேயே போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போனதுக்கப்புறமா, இந்த மாரி தான் எல்லா உண்மையுமே நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இலக்கியா கூட சேர்ந்து அஞ்சலிக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்தது நானும் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும், ரேவதியும் வந்துட்டு நேரா உள்ள போயிட்டு அதாவது ஏற்கனவே அந்த மகேஷ் சார் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா? ஏசிபி அவரு கிட்ட வந்து என்ன சொல்றாங்க விஷயத்த எல்லாத்தையுமே. அது மட்டும் இல்லாம அவரு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா எவிடன்ஸுமே அவங்களுக்கு எதிரா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொன்னது தான். ஆனா இப்போ நம்ம கௌதமும், ரேவதியும் குடுத்திருக்க எவிடன்ஸ் அதாவது ரேவதி குடுக்குற வாக்குமூலத்திலருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவுக்கு சாதகமா போய் முடிஞ்சுட்டுருக்கு. இதுக்கப்புறம் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதுலருந்து வெளிய வர்றத தவிர, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு, "நான் அப்ரூவரா மாறிடுறேன். இது எல்லாத்தையுமே நான் தான் செஞ்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நான் ஒத்துக்கிறேன். இலக்கியாவ மட்டும் ரிலீஸ் பண்ணிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. உடனே நம்ம கமிஷனர் இருந்துகிட்டு, "அ கௌதம் இந்த ஒரு எவிடன்ஸ் போதும். இத வச்சு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ வெளிய எடுத்துடலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரேவதிய கமிஷனர் வரைக்கும் போக வச்சா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.